தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே 3 மாத காலம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாராம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்கள் ஆசீர்வாதத்துக்காய் அலைமோதுகிற பொழுது ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்த ஒரு பெட்டி அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததாம். இது ஒரு மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, ஒரு உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அந்த பெட்டி உங்களுடைய வீட்டில் இருந்தால் உங்களுடைய வீடு எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கேட்கலாம், அது அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில இருந்த பெட்டி, இது எப்படி இன்றைக்கு என்னுடைய வீட்டில் இருக்க முடியும் என்று நான் நிச்சயமாய் சொல்லுவேன். இன்றைக்கும் இந்த பெட்டி உங்களுடைய வீட்டில் இருக்க முடியும். இந்த பெட்டி உங்க வீட்டில் இருக்குமா இருந்தால் நிச்சயம் உங்க ஜீவியம் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, அது ஒரு சாதாரண பெட்டி அல்ல. அந்த பெட்டியிலே தேவ மகிமை இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது. அதனாலே அந்த மனுஷனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்றைக்கு தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்குமா இருந்தால் நம்முடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய வீட்டிலே இருந்த அந்த பெட்டிக்குள்ளே 3 பொருட்கள் இருந்தது. 1 மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2 10 கற்பனை அடங்கிய 2 கற்பலகைகள், 3 ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது 3ம் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த 3 பொருட்களும் இருந்த பெட்டி அவன் வீட்டில் இருந்த பொழுது அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல அந்த 3 காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். பிரியமானவர்களே, 1 மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு வருகிற பொழுது, பசியோடு களைத்து போய் வருகிற பொழுது தேவனால் அனுதினமும் அவர்களை போஷிப்பதற்கு வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பமே இந்த மன்னா. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் இந்த மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், ஆனால் இதில் புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை. நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். எப்படி வானத்திலிருந்து அப்பம் தேவனால் கொடுக்கப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு நம்முடைய கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து இதன்படி இன்றைக்கு நாம் நடப்போமா இருந்தால், இந்த மன்னா இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வீடு ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கும். பிரியமானவர்களே, 2 10 கற்பனை அடங்கிய 2 கற்பலகை இருந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 10 கற்பனை எடுத்து 2ஆய் பிரித்து அன்பிலே கொண்டு வந்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றும், உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அன்பிலே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உண்மையாய் நேசித்து கர்த்தருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோமா இருந்தால் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நம்மை நாம் நேசிக்கிறது போல மற்ற மனிதர்களை நேசித்து கர்த்தருடைய அன்பை நாம் காட்டுவோமா இருந்தால் நிச்சயம் நம்முடைய வீடு ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவனுக்கோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர் இரக்கம் செய்வாராக. 3 ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு எதிராயும் ஆரோனுக்கு எதிராயும் முறுமுறுத்த பொழுது தேவன் தன்னால் அழைக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்தும்படிக்கு 12 கோத்திரத்தாருடைய கோல்களையும் தேவன் சாட்சி பெட்டிக்கு முன்பதாய் கொண்டு வர செய்தார். 12 கோல்களும் ராத்திரியிலே சாட்சி பெட்டிக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலையிலே போய் பார்த்த பொழுது ஒரு ஆரோனுடைய கோல் பூத்திருந்தது, துளித்திருந்தது, காய்த்திருந்தது, கனி தந்திருந்தது. பிரியமானவர்களே, அந்த கோலை எடுத்து வெளியே காண்பித்த பொழுது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் அடையாளப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆரோனுடைய துளித்த கோலை போல நம் எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கோல்களை கொடுத்திருக்கிறார். நம்மை நேசித்து கர்த்தருக்குள்ளே நம்மை நடத்தி நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளாய் நம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் நமக்காய் செபிக்கிற ஊழியர்கள், மேய்ப்பர்கள், உங்களுடைய போதகர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து
அவர்களை நேசித்து அவர்களிடத்திலிருந்து தேவ ஆலோசனைகளை நாம் பெறுகிற பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஒருவரும் ஏற்படுகிறதில்லை. கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் நிறைந்த பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருந்த பொழுது அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்குமா இருந்தால் உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பாத்திரமும் கற்பலகைகளும் ஆரோனுடைய துளித்த கோலும் இருந்தது. அந்த பெட்டி அவன் வீட்டிலே இருக்கையிலே அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடந்து கர்த்தரை உண்மையாய் நேசித்து மற்றவர்களையும் நேசித்து கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை நேசித்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்போமாயிருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய வீடு மாத்திரமல்ல உங்களுக்கு உண்டானவைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.